வணக்கம் சார். உங்க பேரு? ஜெகநாதன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நெல், வாழை, கரும்பு எல்லா பயிர்களும் செஞ்சுட்டு இருந்தோம். மல்பரியும் செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப சமீப காலமா புதுசா வந்துட்டு வெட்டி வேர் விவசாயம் பண்ணலான்ட்டு வீடியோ எல்லாம் பார்த்தோம். யூடியூப்ல பார்த்தோம். அதனால சரி வேற ஒரு நிறுவனத்துல இருந்து ஒரு 500 பேக் ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம். அது வந்து கொஞ்சம் சின்ன பேக்கா கொடுத்தாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஈல்டு கொஞ்சம் கம்மியா வர மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறமா இங்க வந்து புதுசா வந்து அறிமுகப்படுத்தினாங்க இன்ஃபினிட்டி என்ற கம்பெனி. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக் கொடுத்தாங்க. அப்புறமா மூணு நாத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நல்ல தரமா வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த கம்பெனியுடைய ஸ்டாஃபுங்க வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. உரம் இப்படி எல்லாம் கொடுக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 15 நாளைக்கு ஒரு டைம் வந்துடுறாங்க. அதே மாதிரி உரமும் எடுத்துட்டு வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் லிக்விடா அதுல வந்து நம்ம தண்ணியில கலந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கும் நம்ம வந்து 200 ml ஊற்றி தருவோம். நீங்க இன்ஃபினிட்டி ஆர்கானிக் கம்பெனிக்கும் முன்னாடி நீங்க போட்டிருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா முன்னாடி போட்ட கம்பெனி வந்து சின்ன பேக்கா கொடுத்தாங்க. க்ரோ பேக் வந்து சின்ன சைஸா கொடுத்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாத்து ஒவ்வொன்னா கொடுத்தாங்க. அது நட்டு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு growth வந்து ரொம்ப கம்மியா வந்தது. அதுல விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு ரொம்ப கம்மியா வரும்போது அந்த கம்பெனி மேல அவ்வளவு இது இல்ல. இன்ஃபினிட்டி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பேகம் பெருசா கொடுத்துட்டாங்க. நாத்தும் வந்து மூணு நாத்து கொடுக்குறாங்க ஒரு பேக்கு. 15 நாளைக்கு ஒரு டைம் விசிட் வந்து அதுக்கு ஆர்கானிக் லிக்விட் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறாங்க. அதை நாங்க சரியான முறையில் பயன்படுத்துறோம். சரியா வந்து தண்ணி எல்லாம் பாய்ச்சிக்கிறோம். களை இருந்தாலும் நாங்க எடுத்துருவோம். அவங்க என்ன அறிவுரை சொல்றாங்களோ அதுபடி நாங்க செய்வோம். இந்த 3 மாசத்துல இதோட அந்த பயிரோட வளர்ச்சி எப்படி இருக்கு? 4 மாசம் மேடம். 4 மாசம். 4 மாசத்துல வந்து அந்த முதல் கம்பெனியை விட இது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. வேர் வந்து நல்லா தடிமானமா வருது. அவங்க குடுக்கற ஃபெர்டிலைசர் வந்து நல்லா இருக்கு தரமா. அவங்க வந்து என்னன்னா எருவுல கலந்து போட்டு கொடுப்பாங்க பழைய கம்பெனில. இது வந்து லிக்விடா கொடுக்கறதுனால உடனடியா பயிருக்கு வந்து நல்ல இது உபகாரமா இருக்கு. அதான் வித்தியாசங்கள் அதுக்கும் இருக்கு. நான் உள்ள வரும்போது பேக் பிரிச்சுட்டு இருந்தீங்கல்ல, எதுக்காக? அதாவது பேக்ல வந்து 3 மாசம் 4 மாசம் முடிஞ்சதுங்க. அது வேர் எப்படி வந்திருக்கு, வளர்ச்சி எல்லாம் பார்க்கணும். உள்ள பூச்சி இருக்குதா, ஏதாவது சாப்பிடுதுங்களா. அப்புறம் நேரத்தை ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து அவங்க 4 மாசத்துல எதுவுமே செய்யலைங்க. சரி இதுல செஞ்சு பார்க்கணும் அப்படின்றதுனால தான் செஞ்சோம். இதுல வந்து நல்லா இது வந்திருக்கு. வேரெல்லாம் ரூட் எல்லாம் நல்லா வளர்ச்சியா வந்துட்டு இருக்கு. நல்ல தடிமானமா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சுங்க. எதுக்காக சார் பிரிச்சு பாக்குறீங்க? அதாவது கம்பெனில வந்து 4 மாசத்துக்கு ஒரு டைம் பிரிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த வேர் வளர்ச்சி எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கணும் அப்படின்றதுனால. அதே மாதிரி முதல்ல ஒரு கம்பெனில போட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கம்பெனில 4 மாசத்துல எதுவுமே பிரிச்சு எல்லாம் பார்க்கலீங்க. அதுல என்ன வருதுன்னு தெரியலங்க. விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ வருதுன்னு எல்லாம் யூடியூப்பும் பேஸ்புக்கும் பார்த்து விவசாயம் செஞ்சோம். உண்மையானது வந்து இப்பதான் நாங்க வந்து அது ஆரம்பத்துல இருந்தே அந்த இன்ஃபினிட்டி ஆர்கானிக் கம்பெனி வந்து நீங்க பிரிச்சு பாருங்க 4 மாசத்துல எப்படி வேர் வருது அதையும் பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பிரிச்சே பார்க்கல. 10 மாசம் ஆகி போச்சு, இனி வரவே இல்லை அறுவடைக்கு. அந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு அக்ரிமெண்ட் 10 மாசம் கொடுத்தாங்க அதர் கம்பெனில, இது வரைக்கும் செய்யல. ஆனா இந்த கம்பெனில வந்து 4 மாசத்துக்கு ஒரு டைமே இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேரெல்லாம் நல்ல தடிமானமா இருக்கு. அந்த தடிமானம் வர காரணம் வந்து அவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு முறை லிக்விடா வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தராங்க. அதை வந்து நாங்க சரியான முறையில பயன்படுத்துறோம். அதனாலதான் நல்லா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து 2 கிலோ ஒரு பேக்ல, ஒரு க்ரோ பேக்ல வந்து 2 கிலோ வேர் வந்து எடுத்து கொடுக்குறோம் நாங்க. விவசாயிக்கு வந்து நட்டம் வராது. 2 கிலோ வந்ததுன்னா 400 ரூபா உங்களுக்கு காசு வந்துடும். அந்த மாதிரிதான் இது பண்றாங்க. அது 4 கிலோ வந்து 2 கிலோவுக்கு வந்து அக்ரிமெண்டே தராங்க. அது குறைவாச்சுன்னா அந்த இன்ஃபினிட்டி ஆர்கானிக் கம்பெனி வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. நமக்கு வந்து நஷ்டமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க விவசாயிகளுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் அதனால சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் விவசாயிகள்லாம் பார்க்கட்டும் எல்லாம் செய்யிட்டு தான் கூப்பிட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். சார் நீங்க பிரிச்சு வெட்டி வேற பார்க்கலாமா? பார்க்கலாங்க மேடம். இதுதான் வந்து நாங்க பிரிச்ச வெட்டி வேர் மேடம். இது பாருங்க, இந்த மாதிரி 4 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 70-80 தூர் வெடிச்சிருக்கும். நாங்க ஒரு நாத்தா தான் நட்டு இருக்கோம். இப்போ 4 மாசத்துல இவ்வளவு பெருசா வளரும்? ஆமாங்க. இனியும் பெருசா வளரும். இது ஃபுல்லா வரும். ஒரு ஆள் ஹைட்டுக்கு வந்து பிரிச்சு எடுத்தீங்கன்னா இது வந்து 2 கிலோன்னு சொல்றது இந்த பேக்ல வந்து ஜாஸ்தியா வர கூட வாய்ப்பு இருக்கு. இது அந்த மாதிரி இருக்கு. இது பாருங்க, இந்த தெரிது பாத்தீங்களா, இதெல்லாம் இன்னும் கிளப்பு வர்றதுக்கு தான். இந்த தூர் வந்து அதிகமா வெடிச்சு வரும். இந்த இதுங்கெல்லாம் இந்த நுனிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது தூர் புதுசா வர்றதுதான். இது வந்துச்சுனாவே ஆமாங்க பெருசா வர்றதுக்கு வந்து இது பாருங்க நல்லா பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கரெக்டா வந்துருங்க. இது வரும்போது இன்னும் வேர் அதிகமா வரும் நமக்கு. ஆமா.
வேர் அதிகமா வரும்போது நமக்கு என்ன ஆகும், எடையும் அதே மாதிரி சேர்ந்து வரும். அதனால இந்த கம்பெனில வந்து நல்ல சிறப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தைரியமா எல்லா ஃபார்மர்ஸும் செய்யலாங்க. நம்பிக்கை இருக்கு. அவங்க அக்ரிமெண்ட் கொடுக்கறதா நமக்கு வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். 2 கிலோ கண்டினியூ கொடுக்குறாங்க. கம்பல்சரி 2 கிலோ நமக்கு வந்துடும். இப்ப பழைய கம்பெனில அப்படி கிடையாது. இருக்கிறது என்னவோ அதை தான் கொடுக்குறாங்க. அதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய நஷ்டம் ஆகுது. விவசாயிகளுக்கு வந்து நஷ்டம் ஆகுது. இந்த கம்பெனில நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கு. சரி, இப்ப வந்து எல்லா விவசாயிகளும் நெல்லு, கரும்பு, பருத்தி இந்த மாதிரி தானே போவாங்க. நீங்க எதுக்காக இத சூஸ் பண்ணீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இது நெல், கரும்பு, பருத்தி, தென்னை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய பயிரா இருந்துச்சுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அதிக வந்து லாபம் எடுக்க முடியல. எல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சு. பணப்பயிரா இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் பார்க்கலான்ட்டு புதுசா வந்தது பார்த்தோம். இது பணப்பயிறு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 10 மாசத்துல வந்து இது அறுவடை ஆயிடுதுங்க. சரி, நம்ம கொஞ்சம் முதலீடு போட்டாலும் வந்து வரும்போது நெட்டு அமௌண்டா வந்துடும். நெல்லுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நோய் தாக்குதல் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால புது பயிரை ஒண்ணு செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு ஆசை வந்தது. அதனால செஞ்சுங்க. இந்த வெட்டிவேர் பயிர் போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு திருப்தியா இருக்கா நீங்க பண்ற? ஆமா மேடம். இப்ப வந்து எங்களுக்கு இந்த 4 மாசம் ஓபன் பண்ணாரு பாத்தீங்களா, அதுல வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். முதல் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனே பண்ணல, எதுவுமே தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 மாசத்துல திருப்தியா இருக்கு. ஓபன் பண்ணிட்டாங்க, வேரெல்லாம் நல்லா இருக்கு. நாமளும் வந்து அடுத்த விவசாயிகளுக்கு வந்து நாங்க இப்ப சொல்லியிருக்கோம். சொன்னதை கேட்டுட்டு ஒரு விவசாயி ஒரு 2000 பேக் இப்ப வந்து மண் புடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப திருப்தியா இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கிற பேக்கை விட இப்ப பெரிய பேக் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 கிலோ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கே நம்பிக்கை இருக்கு. கம்பெனி வந்து இன்னும் எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல எனக்கு. நான் பார்த்த அனுபவத்துக்கு இந்த மாதிரி இருக்கு எனக்கு நம்பிக்கை. காஞ்ச வேறு 3 கிலோ அதுல வந்துடும் அந்த பேக்ல. இந்த பேக்ல 2 கிலோ அவங்க அக்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா இதுல ஜாஸ்தியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2.25 கிலோக்கு மேல இருந்தாதான் அவங்க அந்த கேரண்டியா கொடுப்பாங்க கம்பெனி. 1.5 கிலோ வர்றதுக்கு 2 கிலோ அவங்க அக்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை நல்லா இருக்கு. இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து நான் சொல்றேன். இப்போ ஒரு விவசாயி 2000 பேக் மண்ணு புடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப திருப்தியா இருக்கு. இப்ப விவசாயம்னாலே தண்ணி அதிகமா செலவாகும். இப்ப இத்தனை க்ரோ பேக் வந்து நீங்க உங்களுக்கு எப்படி வாட்டர் சப்ளை எப்படி இருக்கு, என்ன மாதிரி? அதாவது இதுக்கு வந்து தண்ணி கூட அதிகமா தேவையில்லைங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் டைப்ல போட்டீங்கன்னா டெய்லி வந்து காலையில ஒரு 1/4 மணி நேரம் விட்டா போதுங்க. மாலை நேரத்துல இருந்தா மாலை நேரத்துல விடலாங்க. 2 டைம் விடுவாங்க. அதாவது 1 மாசம் வரைக்கும். ஜாஸ்தி எல்லாம் தேவையில்லைங்க. 1 மாசம் வரைக்கும் 2 டைம் விடலாங்க. இதோட மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி தான். அதே மாதிரி இந்த ரெயின் கன்னு இருக்கு. அது அப்படியே வீடியோ எடுத்துக்கோங்க. ரெயின் கன் இருக்கு. அது ஒன்னே போட்டீங்கன்னா ஒரு 1000 பேக் கவர் பண்ணிடும். நீங்க மோட்டர் வரும்போது ஒரு கேட் வால் லாக் பண்ணீங்கன்னா போதும். அது ஒன்னே கவர் பண்ணிடும். இது லேபர் வச்சு தண்ணி ஒண்ணும் இல்லைங்க. ஸ்டார்டிங் மாத்திரம் நம்ம ஒவ்வொரு பையன் நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் ஒவ்வொரு பேக்கை நம்ம நினைச்சிட்டு நாத்து நட்டு கொஞ்சம் அது குடிக்கிற வரைக்கும் நம்ம ஓசல் தண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்ப்ரிங்க்லர் போட்டீங்கன்னா போதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. 1/4 மணி நேரம் ஒரு நேரத்துக்கு போதுங்க ஒரு நாள். அவ்வளவு. சரி, இப்ப எங்களோட இன்ஃபினிட்டி ஆர்கானிக்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அது சலுகைகள்னு சொன்னும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பேக்குக்கு வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு 1000 பேக் போடுறோம்னா 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க க்ரோ பேக் கொடுக்குறாங்க. 1000 பேக் கொடுத்துட்றாங்க. மண்ணு நிரப்ப பின்னாடி அதுக்கு தேவையான நாட்டுகள் ஒரு பேக் வந்து 2-3 நாட்டுகள் கொடுத்துட்றாங்க. 1000x3 போது 3000 நாத்து கொடுத்துருவாங்க. அது நட்ட பிறகு நம்ம வந்துட்டு மறுபடியும் ஒரு 15 நாள் பொறுத்து அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் லிக்விடா எடுத்துட்டு வந்து தராங்க. அதை நம்ம பயன்படுத்துறோங்க. அதே மாதிரி நான் 3-4 மாதம் பின்னாடி இந்த மாதிரி வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணும்போது வந்து அதுல வேர்கள் எப்படி வளர்ந்து இருக்கு, இல்ல அதுக்கு என்ன குறைபாடுகள் இருக்கு, அடிக்கடி வந்து பார்த்துனே இருக்காங்க. பார்க்கும்போது நல்ல தரமா வந்ததுன்னா அதுக்கு தேவையான உரத்தை மாற்றி கொடுப்பாங்க. தரம் கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. முக்கியமா வந்து வேர் வளர்ச்சிக்கு தேவையான உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து பணம் பற்றாக்குறை, கடன் வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையில இருப்பாங்க, கஷ்டத்துல இருப்பாங்க. அதை போக்குறதுக்கும் வந்து அந்த கம்பெனி இன்ஃபினிட்டி நிர்வாகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 6 மாசம் முடிஞ்ச பின்னாடி 70% நமக்கு தொகையை கொடுத்துட்றாங்க. நம்ம கட்டி இருக்கிற 1 லட்சத்துல 70% கொடுத்துருவாங்க. 70,000 கொடுத்துருவாங்க. அது அந்த 6 மாசம் 4 மாசம் முடிஞ்சு 10வது மாசத்துல அறுவடை செய்யும் போது நம்ம அந்த கொடுத்துருக்கிற பணத்தை கழிச்சுட்டு மீதி காசை நம்ம கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்ப புதுசா வந்திருக்கிறது வந்து புது பேக் வந்து ஒரு பேக் வந்து 105 ரூபா பண்ணிருக்காங்க.
பேகும் பெருசு. ம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எல்லாமே விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்து போறதுனால அவங்களும் வந்து ₹1 ₹2 ஜாஸ்தி செஞ்சுட்டு இருக்காங்க. இதான் ரீசன். வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகே. சிறப்பா செய்யறாங்க. நல்லா இருக்கு கம்பெனி. எனக்கு இன்னொரு ஃபார்மருக்கு வந்து அறிமுகப்படுத்துவீங்களா? கண்டிப்பா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். இப்பவும் ஒரு ஃபார்மர் வந்து 2000 பேக் போட்டுன்னு இருக்காரு. இனி ஒரு 4-5 ஃபார்மர்ஸ் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நான் எடுத்தது இந்த வேரெல்லாம் காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இனியும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். நான் பழிசு ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் அந்த கம்பெனி. இது 10 மாசம் ஆயே 1 கிலோ கூட வராம இருக்கு. ஆனா இதுல இப்பவே பாத்தீங்கன்னா 1 கிலோ வேர்க்கட்ட வந்துருச்சு. இன்னும் நிறைய நாள் இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஃபார்மர் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த கட்டமா அவங்க வந்து ரெடி பண்ணி போட்டுருவாங்க.